அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழகத்தில் 2 லாங்குவேஜ் ஃபார்முலா இருமொழி கொள்கை பின்பற்றப்படுகிறது. இது சரியாக இருக்கலாம். அதை பற்றி நான் ஒன்றும் கூற விரும்பவில்லை. ஏனென்றால் நியூ எஜுகேஷன் பாலிசியில் பல விஷயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அது நம்முடைய பார்லிமெண்ட்டிலும் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. நான் சில விஷயங்களை இந்த வீடியோ மூலமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய நாட்டில் பல மாகாண மொழிகள் இருக்கின்றன. அவை நல்ல விதமாக எல்லா இடங்களிலும் பேசப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ் மொழி எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறது. தமிழகம் இந்த மொழியால் பெருமைப்படுகிறது. தமிழ் மொழி ஒரு ஆதிமொழி. கல் தோன்றாம் மண் தோன்றாம் காலத்திலிருந்து இருக்கிறது என்று சொன்னாலும் அது தவறாகாது என்று கருதுகிறேன். ஆதிமொழி, புராதன மொழி. ஒரு சமயம் காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் பார்லிமெண்ட்டில் கூறினார், நம்முடைய நாட்டுக்கு ஒரு பொதுமொழி தேவை என்றால் அது தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என்று. இப்படி எல்லா விதத்திலும் பெருமை பெற்றிருக்கும் தமிழ் மொழி நமக்கெல்லாம் பெருமை கொடுக்கிறது. அதே சமயத்தில் நம்முடைய நாட்டில் ஹிந்தி எல்லா மாகாணங்களிலும் பேசப்படுகிறது, படிக்கப்படுகிறது அல்லது புரியப்படுகிறது. எந்த பேங்கினுடைய கஸ்டமர் கேர் நம்பருக்கு ஃபோன் செய்தாலும் ஹிந்தியில் பதில் கிடைக்கிறது. ஹிந்தியில் பேசினால்தான் அவர்களுக்கு புரிகிறது. ஆங்கிலம் ஹிந்தி பேசும் மாகாணங்களில் புரிகிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். நான் ஒரு முறை போபாலில் இருந்தேன். அங்கிலிருந்து சில வருடங்களுக்கு முன் ஒரு ஃபோன் கால் புக் செய்தேன். அப்போது டைரக்டாக நாம் கால் செய்ய முடியாது. நான் ப்ளீஸ் புக் எ கால் டு சென்னை என்று சொன்னேன். உடனே ஹிந்தியில் சொல்லவும் என்றார். இப்படிதான் வடநாட்டில் எல்லா இடங்களிலும் ஹிந்தி வியாபித்திருக்கிறது. ஹிந்தியில் பேசுகிறார்கள். ஆங்கிலத்தில் பேசுபவர்கள் படித்தவர்களிலும் குறைவதான் இருக்கிறார்கள் என்றுதான் எனக்கு படுகிறது. ஆனால் உண்மை என்ன எனக்கு தெரியவில்லை. எது எப்படியாயினும் நாம் நம்முடைய காரியங்களை நல்ல விதமாக செய்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு ஹிந்தி அல்லது உருது தெரிந்திருக்க வேண்டும் என்பதில் சந்தேகமே இல்லை. நமக்கு தேவைப்படுகிறது. உருது தெரிந்தவர்களும் எளிதில் ஹிந்தியை புரிந்து கொள்ளுகிறார்கள். ஹிந்தி தெரிந்தவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆங்கிலத்தில் பேசினால் சரியாக பதில் கிடைப்பதில்லை. இந்த காரணத்திற்காக நான் இந்த வீடியோ மூலமாக ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பள்ளியில் இருமொழி கொள்கை இருக்கிறது, 2 லாங்குவேஜ் ஃபார்முலா, அது இருக்கட்டும். அதை பற்றி நான் ஒன்றும் கூற முடியாது, கூறக்கூடாது. அதே சமயத்தில் நாம் பல விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய காரியங்களை நல்ல விதமாக செய்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு பேசப்படும் ஹிந்தி அது ஹிந்தி இல்லை, உண்மையில் ஹிந்துஸ்தானி தான். அது அந்த ஹிந்துஸ்தானியை நாம் அறிந்திருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் தூர்தர்ஷனில் ஹிந்தி நியூஸ் வருகிறது. அதை புரிந்தவர்கள்
புரிந்து கொள்ளுபவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள், ஹிந்தி படித்தவர்களிலும் ஹிந்தி பேசுபவர்களிலும். அதே சமயத்தில் மற்ற சேனல்களில் வரும் நியூஸ் அது எளிய மொழியில் இருக்கிறது. அதற்கு ஹிந்துஸ்தானி என்று பெயர். அதை எல்லோரும் புரிந்து கொள்ளுகிறார்கள். பொதுவாக சொல்ல வேண்டுமானால் நம்முடைய நாட்டில் ஹிந்தியின் பெயரில் பேசப்படும் மொழி ஹிந்துஸ்தானி தான். ஹிந்தி புரிப்பவர்கள் அதிகமாக இல்லை. நம்முடைய நாட்டிலும் ஹிந்துஸ்தானி பேசுகிறார்கள், அதை ஹிந்தி என்று சொல்லுகிறார்கள். ஆகவே தான் நான் இந்த சில விஷயங்களை உங்கள் முன்வைக்க விரும்பினேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், சொல்வீர்களாக என்று கொண்டவனாக உங்களிடமிருந்து விடைபெறுவது வி.எம். கலீலுர் ரஹ்மான் ஆகும். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.